எல்லாருமே சொல்கிறது நல்லா வந்து நான்வெஜ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஸோ எக்கு டெய்லி சாப்பிடுங்க, நட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க நான் பியூர் வெஜ் அப்படின்னா நட்ஸ் நிறைய சாப்பிட்டுக்கோங்க. ஸோ நம்ம நட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு நம்மளுடைய சாய்ஸ் எதுவாக இருக்கணும்னா வேர்க்கடலையாக தான் இருக்கணும். இதில் ரிச் ப்ரோட்டீன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, குட் கொலஸ்ட்ரால் நிறையவே இருக்குது, முக்கியமாக இதில் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது. ஸோ ஃபோலேட், மெக்னீஷியம், கால்சியம் இது எல்லாமே இதில் நிறைய இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் இதில் நிறைஞ்சி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ வேர்க்கடலையை எப்படிங்க சாப்பிட்றது, யார் யார் எவ்வளவு சாப்பிட்லாம், இந்த டவுட்டும் உங்களுக்கு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதையும் நான் சொல்கிறேன். தினம்தோறும் வேர்க்கடலையை இப்போ அடல்ட்ஸ் நீங்கள் வந்து பெரியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கையால் 2 கைப்பிடி அளவு வேர்க்கடலை சாப்பிட்லாம். முக்கியமாக நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ரோட்டீன் இன்டேக் நான் கொஞ்சம் நிறையவே எடுக்கணுங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா தாராளமாக 2 கைப்பிடி அளவு வேர்க்கடலையை நம்ம சாப்பிடலாம். ஸோ நைட்டே வேர்க்கடலையை ஊற வச்சுட்டு அதை காலையில் பாயில் பண்ணி வேக வைத்து சாப்பிடலாம்.